إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فيا أيها الحاضرون السامعون أوصيكم ونفسي أولا بتقوى الله اتقوه بالسر والعلن واتقوه بامتثال أوامره واجتناب نواهيه சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் மாலிகுல் முல்க் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நாளை மறுமை நாளில் தன்னுடைய திருக்கரத்தினால் முஃமின்களாகிய எங்களை அழைத்து நீர் புகட்ட இருக்கின்ற உத்தம நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வினை சிறந்த முறையில் பின்பற்றி மரணித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், இமாம்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் அவருடைய ரஹ்மத் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டு பல நிஅமத்துகளை தந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, இன்றைய இந்த ஹுதுபாவில் இந்த கால சூழலோடு தொடர்பான எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய சில விடயங்களை பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய ஈமானிய உள்ளங்களே, இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தை பொறுத்த வகையில் அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்கின்ற, சில நேரங்களில் வளிமண்டல திணைக்களத்தினால் இது சம்பந்தமான சிவப்பு எச்சரிக்கைகள், இன்னும் சில நேரங்களில் மிக அதிகமான காற்றுகள், இப்படி பலரும் பல செய்திகளை வாசித்து இது என்ன நிகழ்வாக இருக்குமோ, இதனுடைய அடுத்த மறுபக்கம் எப்படி இருக்குமோ என்று யோசித்து நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதை போன்ற ஒன்று இதைவிட கொஞ்சம் வீரியமாக வந்து சில பகுதிகளில் இதனுடைய மறுபக்கம் சில பகுதிகளில் மண் சரிவாகவும் வெள்ளப்பெருக்காகவும் உயிர் சேதங்கள் என்றும் உடைமை சேதங்கள் என்றும் இப்படி பல பாதிப்புகள் இடம்பெற்று அதிலிருந்து எமது மக்கள் இதுவரை பலர் அதிலிருந்து மீளாத ஒரு நிலையில் மீண்டும் இப்படியான ஒரு கருத்துக்கள் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலில் ஈமானிய உள்ளங்கள், அல்லாஹ்வை நம்பி வாழுகின்ற ஈமானிய உள்ளங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் இதற்கான எப்படியான வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது போன்ற விடயங்களை இன்றைய ஹுத்துபாவில் நினைவுபடுத்துவது இந்த கால சூழலுக்கு பொருத்தமாக இருக்கும் நம்புகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக
மழை நீர் சம்பந்தமான ஒரு நல்ல புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். நீரை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா எங்களுக்கு நிஅமத்தாக தருகின்றான். முதலாவது அடிப்படை விடயம், அல்லாஹு தஆலா அதனை எங்களுக்கு பெரும் ஒரு நிஅமத்தாக தருகின்றான். இந்த நிஅமத்தை நிஅமத் என்று பேசுவதனால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தருகின்ற இந்த நீர் மூலமாக கிடைக்கின்ற நிஅமத்தை சும்மா எல்லோரும் பேசுகிறார்கள், நாமும் பேசுவோம் என்று பேசினால் அவனுடைய நிஅமத்தை எங்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. உட்கார்ந்து அல்லாஹ் தருகின்ற இந்த நீர் உண்மையில் எப்படிப்பட்ட நிஅமத்துகளை எனக்கு தருகிறது என்று ஒரு நிமிடம் நாங்கள் யோசித்தால் நிச்சயமாக அதனுடைய அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ் நாடினால் இந்த நிஅமத்தை சில நேரங்களில் ஆபத்து நிறைந்த ஒன்றாக மாற்ற முடியுமானவன், அதற்கு சக்தி உள்ளவன், அதற்கு வலிமை உள்ளவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு நிஅமத்தோ, எப்படி ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றானோ, அதே நேரத்தில் அப்படி தருகின்ற ரப்புல் ஆலமீன் நினைத்தால், எப்படி அவன் நாடினால், அவன் நினைத்தால் அவருடைய மறுபக்கமாகிய ஆபத்தை கூட அல்லாஹ் தரலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அடிப்படை விடயத்தை ஒரு ஈமானிய உள்ளம் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நீர், மழை நீர் என்பது ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் முதலாவது புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் இது சம்பந்தமாக சொல்கின்றான். சூரத்துல் காஃப் 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து நஹல் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து அபஸ வ தவல்லா என்று நாங்கள் ஓதுகின்ற அந்த சூராவில் 23வது வசனங்களில் இப்படி பல இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். ஏன் இந்த இலக்கங்களை சொல்கிறேன் என்றால், ஒரு முஃமின் கட்டாயம் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நீர் சம்பந்தமாக என்ன சொல்கிறான் என்பதை கட்டாயம் நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த நீரை நாங்கள் உங்களுக்கு மாஅன் முபாரக்கா, அபிவிருத்தி நிறைந்த, முபாரக் நிறைந்த, ரஹ்மத் நிறைந்த நீராக உங்களுக்கு நாங்கள் இறக்குகிறோம் என்று சொல்கிறான். வனஸ்ஸல்னா, அல்லாஹ் ஆகிய நான் இறக்குகிறேன் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் குர்ஆனில். அதை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அபிவிருத்தி நிறைந்த, ரஹ்மத் நிறைந்த ஒன்றாக தருவதாக சொல்கின்றான், நிஅமத் நிறைந்த ஒன்றாக சொல்கின்றான். எப்படி நிஅமத்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள், மனிதனாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், இவைகளுக்கு உணவாக அல்லாஹ் சில புட்பூண்டுகளை இந்த பூமியில் அல்லாஹ் விளைக்க செய்கின்றான். அந்த புட்பூண்டுகள் செழிப்பாக, இந்த பூமி ஒரு செழிப்பான ஒரு பூமியாக இருக்க அல்லாஹ் மழையை தருகின்றான். அதன் மூலமாக உணவாக மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். சொல்லுகிறான் அல்லாஹ், மத்தாஅன் லக்கும் வலி அன்ஆமிக்கும், தெளிவா சொல்கின்றான். எப்படி? மத்தாஅன் லக்கும் வலி அன்ஆமிக்கும், உங்களுக்கும் உணவு இருக்கின்றது, மிருகங்கள் விலங்குகளுக்கும் இதன் மூலமாக அல்லாஹு தஆலா உணவை வைப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுருக்கம் என்ன சகோதரர்களே? குடிப்பதற்கு, உங்களுடைய உடலை கழுவுவதற்கு, அழுக்கான ஆடைகளை கழுவுவதற்கு, எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, இப்படி பல அருள்கள் நிறைந்த, ரஹ்மத் நிறைந்த, நிஅமத்துகள் நிறைந்த ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நீரை எங்களுக்கு தருகிறான் என்பதை ஒரு அடிப்படை விதியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதி ஒரு முஃமினுடைய உள்ளத்தில், அல்லாஹ்வை நம்புகின்ற ஒரு மனித உள்ளத்தில் சும்மா மேல் பரப்பில் இருக்கக்கூடாது, அடியில் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் துவண்டு விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. சில நேரங்களில் அது கொஞ்சம் அதிகமான மழையாக இருந்துவிடலாம். சில நேரங்களுடைய வீடுகளுடைய கூரைகளை அப்படியே பிரித்து உள்ளே வருகின்ற நீராக மாறிவிடலாம். சில நேரங்களில் எங்களுடைய வீடுகளுக்குள் நுழைகின்ற, எங்களுடைய தூக்கங்களை கெடுக்கின்ற, அன்றாட செயற்பாடுகளை அது குலைக்கின்ற ஒரு நீராக கூட இருக்கலாம். அப்போது கூட நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது தெரியுமா? இது அல்லாஹ் இறக்குகின்ற நீர்,
அல்லாஹ் வானத்திலிருந்து அருளாக எங்களுக்கு தருகின்ற நீர் ரப்புல் ஆலமீன் இறக்குகின்றான். இதில் பல ஹிக்மத்துகள் இருக்கும், பல நுட்பங்கள் இதில் இருக்கும். மனிதனாகிய எங்களால் நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள முடியாது, அறிய முடியாது. இதனுடைய நுட்பத்தை அறிந்தவன், ஹிக்மத்தை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற அந்த உறுதியான ஈமானோடு அந்த நீரை நாங்கள் வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மழை நீர் என்பது அல்லாஹ் தருகின்ற ஒரு நியமத். அது அல்லாஹ் தான் இறக்குகின்றான். இந்த பூமி வளம் பெறுவதற்காக அல்லாஹ் அதை எங்களுக்கு தருகின்றான். அதன் மூலமாக பல பரக்கத்துகளும் நிஅமத்துகளும் ரஹ்மத்துகளும் அல்லாஹ் அதன் மூலமாக தருகின்றான். ஒருபோதும் அதை திட்டக்கூடாது, ஒருபோதும் அதை ஏசக்கூடாது. அதை திட்டுவது என்பது, மலையை திட்டுவது என்பது, மழை நீருக்கு ஏசுவது என்பது அல்லாஹ்வை திட்டுவது போன்று, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைக்கு மாற்றமான கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது பெருமொரு பாவம் என்கின்ற ஒரு நிலைக்கு கூட எங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷிர்க் சகோதரர்களே, இன்றைக்கு சில சகோதரர்கள் இப்படி ஒரு நிலை வருகின்ற போது தன்னை மறந்து, இந்த உலகத்தை மறந்து, அல்லாஹை மறந்து, தான் விரும்புகின்ற அடிப்படையில் சில வசனங்களையும் வார்த்தைகளையும் பேசுகின்ற நிலையை பார்க்கின்ற போது கவலையாக இருக்கின்றது. எனவே புரிந்து கொள்ள வேண்டும், இது அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற நீர். இதில் பல ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் இருக்கின்றன. இதுதான் ஒரு அடிப்படை என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போரும் அல்லாஹுக்கு மாற்றமான கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்தபடியமாக இந்த நீர் எப்படி ஒரு நிஅமத்தோ அதை போன்று அல்லாஹு தஆலா நாடினால் இதை ஒரு ஆபத்தாக கூட தந்துவிடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்றான், எப்படி வநப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. அல்லாஹ் அக்பர். சில நேரங்களில் உள்ளம் சொல்லும், நல்லதுதானே, இதில் சோதனை இருக்கிறதா? கெட்ட விடயங்களில் சோதனை இருப்பது ஒரு நியாயம், நல்ல விடயத்திலும் சோதனையா என்ற ஒரு கேள்வி என்ற உள்ளத்தில் இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் இதுக்கும் பதில் சொல்கின்றான். எப்படி சொல்கிறான்? வநப்லூக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம், ஈமான் உள்ளவர்களை நாங்கள் சோதிப்போம், தொழுகைக்கு வருகின்றவர்களை நாங்கள் சோதிப்போம், குர்ஆன் ஓதுகின்றவர்களை நாங்கள் சோதிப்போம், அகீதாவில் மிக உறுதியாக இருக்கின்றவர்களை நாங்கள் சோதிப்போம், தீய விடயத்தை கொடுத்தும் சோதிப்போம், நல்லதை கொடுத்தும் சோதிப்போம். வலநப்லூக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், பிஷ்ஷர்ரி வல் கைர், நல்லதை கொடுத்தும் ஃபித்னா, உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த கால வரலாறுகள் என்பது எங்களுக்கு தெரிந்த வரலாறு. அல் குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்கள், அதே போன்று குர்ஆனில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள், எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் அல் குர்ஆனில் தெளிவாக சொல்கின்றான். எங்களை போன்றவர்கள் அதனை படித்து அதில் பாடம் பெற்று நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, 950 வருடங்கள் வாழ்ந்த நூஹ் நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா? நாங்கள் படிக்கவில்லையா? ஏன் இதுவரை நாங்கள் அதிலிருந்து பாடம் எடுக்காத மக்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்? சிலரை தவிர, சிலருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்திருக்கிறான், அவர்களை தவிர. 950 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை வைக்க கூடாது, ஷிர்க் செய்ய கூடாது, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான தெளிவான கொள்கையை மக்களுக்கு முன்வைக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற நிலை வருகின்றது. நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், இரவு பகலாக இந்த மக்களை நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன், ஆனா யாரும் என்னுடைய கருத்துக்களை, ரப்புடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இவர்கள் இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழக்கின்ற நிலை வருகின்ற போது
அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான், கப்பலை கட்டுமாறும். யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அந்த கப்பலில் ஏற்றுமாறும் அல்லாஹ் கட்டளை இட்டான் அல்லவா? அதன் பிற்பாடு என்ன நடைபெறுகின்றது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு எதிராக வாழ்ந்த மக்களை அல்லாஹ் எப்படி அளிக்கின்றான்? பூமி வெடிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், நீர் அப்படியே அந்த மக்களை மூழ்கடித்தது என்ற வரலாற்றை குர்ஆன் அழகான முறையில் சொல்கிறது அல்லவா? ரப்புல் ஆலமீன் நினைத்தால் இப்படியும் செய்வான் என்பதை சொல்லி காட்டிருக்கின்றான் அல்லவா? அல்லாஹ்வுடைய வலிமைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு முன்னால் இந்த உலகத்தின் மனிதனுடைய வலிமை, சக்தி எந்த அளவு என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ரப்புல் ஆலமீன் நினைத்தால், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ், அப்படியான நிலையா அல்லாஹ் எங்களை ஆக்கிவிடாத யா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் நாடினால் அதையும் செய்யக்கூடியவன், அதற்கும் காதிர், அதற்கும் சக்தி உள்ளவன் என்பதை ஒரு ஈமானிய உள்ளம் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா? சுப்ஹானல்லாஹ், ஆது சமூத் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆது கூட்டம் எப்படி வலிமை மிக்க மக்கள், உடலால் எப்படி வலிமை மிக்க குர்ஆன் சொல்கின்றது. குர்ஆனை பெருட்டி வாசிக்கின்ற ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களா? பெரும் பெரும் கட்டடங்கள், பெரும் பெரும் குகைகள், பெரும் பெரும் மாளிகைகள் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தன. மிக பணக்காரர்கள், வசதியானவர்களாக இருந்தார்கள். இங்கே இப்போது எங்களிடத்தில் இருக்கின்ற வசதி என்ன வசதி சகோதரர்களே? அந்த மக்கள் இருந்தார்கள் வசதியாக. குர்ஆன் சொல்கின்றது, வரலாறு சொல்கின்றது, பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். சும்மா சாதாரண செல்வம் கிடையாது, செல்வர்களாக இருந்த அந்த மக்கள், பெரும் வலிமை மிக்கவர்களாக இருந்த அந்த மக்கள் அல்லாஹ் எப்படி அளித்தான்? எப்படி அளித்தான்? நினைக்கின்ற போது கஷ்டமாக இருக்கின்றது. சில இரவுகள் அல்லாஹ் தண்டனையை, வேதனையை கொடுக்கிறான். தொடரான சோதனை கொடுக்கிறான் அல்லாஹ். அப்படியே சுழற்றி, அப்படியே பூமி அடிக்கக்கூடிய, வீசக்கூடிய ஒரு பெரும் புயல் காட்சி அல்லாஹ் கொடுத்து அந்த மக்களை அழிக்கவில்லையா? சில நேரங்களில் என்ற பகுதியில கொஞ்சம் நோமலா காத்து சுத்தினா சிரிச்சுக்கு நிற்கும். படிச்ச மக்கள், உலமாக்கள், குர்ஆனை புரிந்தவர்கள் அழுகின்றார்கள், அழுகிறோம் நாங்கள். என்ற மக்களுக்கு அவருடைய நிலை புரியாமல் இருப்பது கவலையாக இருக்கிற சகோதரர்களே. நாங்கள் நினைக்கிறோம் சிறிய காற்று நினைக்கின்றோம். அல்லாஹ் நாடினால் அது பெரும் ஒரு காற்றாக அதை மாற்றுவதற்கு வலிமை மிக்கும் ரப்புல் ஆலமீன். இந்த நேரத்தில் ரப்பை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உலக சிந்தனைகள், உலக ஆசைகள், உலக மோகங்கள், பேராசைகள் இருந்து தூரமாக வேண்டும். அந்த பெரும் பெரும் காற்றுக்கள் அந்த மக்களை அழிந்தது. இந்த சிறிய காற்று ஒரு பெரிய ஒரு காற்றாக மாறி எங்களை அழிப்பதற்கு குறைந்த நேரம் போதும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இந்த சிறிய சிறிய காட்டுகளை தாண்டி எங்களுக்கு சில புத்திகளை சொல்லி தருகிறான். மனிதா, திருந்து மனிதா, மாறு நீ. இன்றைக்கு நாங்க பார்க்கின்ற சில பகுதிகள் சுப்ஹானல்லாஹ், சிறிய காற்று பெரும் பெரும் கட்டடங்களை உடைத்த வரலாறு சம்பவங்கள். இதை பார்த்து கூட என்னுடைய உள்ளங்கள் மாறாமல் இருக்கிறது என்றால் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் காட்டித்தானே ஏதோ ஒரு பகுதியில் கடலுக்குள் அது உருவாகிறது என்று சும்மா நாங்கள் கவனம் இல்லாதவர்களாக ஒரு போதும் இருக்க முடியாத ஒரு ஈமான் உள்ள உள்ளம் அஞ்ச வேண்டும் சகோதரர்களே, பயப்பட வேண்டும். ரப்புடைய இந்த குதிரத்தை அஞ்ச வேண்டும். சும்மா வாசித்து விட்டு கடந்து செல்கின்ற செய்திகள் அல்ல, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டிய செய்திகள், மஸ்ஜிதை நோக்கி நகர வேண்டிய செய்திகள், மறுமை வாழ்வு சம்பந்தமான சிந்தனைகளை இந்த உள்ளத்தில் நுழைவிக்கக்கூடிய செய்திகள். இறுக்கமான உள்ளமாக இருந்தாலும் அது ஒரு சொத்தான உள்ளமாக மாற வேண்டிய செய்திகள் சகோதரர்களே. ஆண்டைக்கு எங்களுடைய நிலைமை படிக்கிறது. இது மட்டுமா? அல்லாஹ் தஆலா இன்னொரு கூட்டத்தை சொல்கிறான், சமூது கூட்டம். எப்படி வாழ்ந்தார்கள்? இவர்களும் பெரும் வலிமை உள்ளவர்கள், நல்ல உடல் சக்தி மிக்கவர்கள்.
பெரும் பெரும் மலைகளை கையால் குடைந்து வீடுகளையும் மாளிகைகளையும் உருவாக்கியவர்கள். சாதாரண விடயம் அல்ல. இந்த கைகளால எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செய்ய முடியாமல் இருக்கிற இந்த கையால கொஞ்சம் அப்படி செய்ய கை நோகுது, இயலாது. இன்றைக்கு அதுக்கு பதிலாக இன்றைக்கு வேறு வேறு தொழில்நுட்பங்களை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்று அந்த மக்கள், இந்த சமூகம் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் பெரும் பெரும் மலைகளை குடைந்து தம்முடைய இருப்பிடங்களை உருவாக்கி கொண்ட மக்கள். சாதாரண விடயம் அல்ல. அல்லாஹ் எப்படி அளித்தான்? ஒரு சத்தம், ரஜிஃபா, ஒரு சின்ன சத்தம், சும்மா சாதாரண விடயம் அல்ல. ரப்புடைய வலிமையை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. சொல்லுகின்ற கஷ்டமாக இருக்கின்றது. ஒரு சத்தம், ஒரு சின்ன நடுக்கம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். யா அல்லாஹ், நீ சக்தி மிக்கவன். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் வணங்குகின்றோம். யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொள்கின்றோம். யா அல்லாஹ், இப்படி நிலை வந்துவிடக் கூடாது அவர்கள். எங்களுக்கு மிக சக்தி மிக்க மக்களாக இருந்தவர்கள். அல்லாஹ் ஒரு சத்தத்தை கொடுத்தான், ஒரு நடுக்கம். அண்மையில் எங்களுடைய சகோதரர்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். பல சகோதரர்களை நாங்கள் இழந்தோம் இந்த திக்குவான செல்லக்கூடிய இந்த புயலின் மறுவடிவத்தின் மூலமாக. ஒரு சகோதரர் என்ன சொல்கிறார்? இவ்வளவோ பேட்டிகளை நாங்கள் கேட்டோம். ஏனென்று இந்த சமூகம் அதை பார்த்தாகுதல் உள்ளம் மாறுகின்ற சமூகமாக இல்லை என்கின்ற போது கவலையாக இருக்கின்றது. ஒரு சகோதரர் சொல்கிறார், இரவு நேரம் சத்தம் கேட்டது, ஒரு வித்தியாசமான சத்தம். சுப்ஹானல்லாஹ், இந்த லைஃப்ல நான் கேட்காத ஒரு சத்தம். ஆனா என்ன சத்தம் என்று ஒரு பார்க்கிறதுக்கு முடியல. திடீரென்று சத்தம், ஓடுங்கள் ஓடுங்கள் என்கின்ற வசனம், வேறு எதுவும் கிடையாது. ஒரு மஹ்ஷருடைய நிலை. ஓடினோம், ஓடுகிறோம், இங்கே ஓடுகிறோம் தெரியவில்லை. ஓடினோம் ஒரு பக்கமாக, ஒரு இடத்தை அடைந்தோம். இருள் நிறைந்த சந்தர்ப்பம், ஒன்றும் புரியவில்லை. எல்லா பக்கமும் இருள். மின்சார வசதி, மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. மழை கொட்டிக் கொண்டிருக்கிற. சுப்ஹானல்லாஹ், இந்த சகோதரர் சொல்கிறார், நான் ஓடுகின்ற போது கையில் என்னுடைய ஒரு பொருளை, ஏதோ ஒன்றை, பிள்ளையை தூக்கிய நிலையை நான் ஓடிக்கொண்டிருந்தேன். காலையில் பார்த்தால் அது வேற ஏதோ பொருள் தன் கையில் இருந்த என்னன்னு தெரியல எனக்கு. நான் இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுவேன் என்கின்ற அந்த எண்ணத்தில் ஓடுவேன். நான் அந்த கையில் இருந்த பிள்ளை அல்ல, வேற ஏதோ ஒரு பொருள். எப்படி நிலை, சிந்தனை கூட வேலை செய்யல, இவர மூளை வேலை செய்யல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் எதுவும் வேலை செய்யாத சகோதரர்களே. காலையில் விடிந்ததும் சுபஹ் தொழுகை தொழுது விட்டு விடுந்ததும் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், முன்னால் வசித்தவர்கள், பின்னால் வசித்தவர்கள், ஏன் எங்களுடைய வீடுகள் கூட அங்கு இல்லை. இதான் ரப்புல் ஆலமீன், இதன் அல்லாஹ் காதிர், அல்லாஹ் சக்தி மிக்கவன். நாங்கள் நீக்கிறோமா இந்த மலைப்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படும், மனுஷன் இப்படி வரும் நாங்கள் லைஃப்ல நாங்கள் நினைச்சிருக்கோமா சோழர்களே? இதுக்கு போற நான் யோசிப்போம். இப்ப சுனாமிண்டா ஓடுவோம், தெரியும் இப்ப சுனாமிண்டா என்னன்னு. எப்படியான சோதனை! சுப்ஹானல்லாஹ், இன்றும் அந்த மக்கள் அந்த துயரத்தில் அது இன்னும் மீளல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நினைத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். நல்ல மௌதாக அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். அல்லாஹ் நினைத்தால் மாற்றுவானா இல்லையா? இந்த காற்று ஒரு சிறிய காற்றாக இருக்கிற ஒரு சூறாவளியாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவன் ரப்புல் ஆலமீன். ஏன் இந்த கடலை ஊருக்குள் கொண்டு வந்து காட்டியவன் ரப்புல் ஆலமீன். எனவே இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட ஆபத்துகளும் இந்த நீர் மூலமாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் வலிமை உள்ள மக்களாக இருக்கலாம், செல்வம் உள்ள மக்களாக இருக்கலாம், ஏன் நல்ல அறிவு உள்ள கல்வியில் ஒரு பெரிய ஒரு இடத்தை தொட்ட மக்களாக நாங்கள் இருக்கலாம், பட்டம் பதவிகளில் மிக மிஞ்சிய எல்லை கொண்ட மக்களாக நாங்கள் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும்
நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய உலக வாழ்வில் அல்லாஹ்வை கட்டுப்படவில்லையா அழிவு நிச்சயம் என்பது இந்த வரலாறுகள் சொல்லித்தர பாடம் சகோதரர்களே. எங்களுடைய அறிவு, எங்களுடைய செல்வம், எங்களுடைய வலிமை, எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் அல்லாஹ்வை கட்டுப்பட்ட அந்த முறைமையில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி இல்லை என்றிருந்தால் அவனுடைய அழிவு, அல்லாஹ்வுடைய தண்டனை வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். சும்மா சாதாரண விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் சகோதரர்களே? சுவர்க்கத்துக்குள்ள முதலாவது ஃபர்ஸ்ட்க்கு நுழைகிறார் அவர்தான். ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்தின் ஒரு ரஹ்மத். எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட ஒரு நபி. யா அல்லாஹ், இந்த மக்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ், பெரும் பெரும் தண்டனைகளை கொடுத்து விடாதே என்று ரப்பிடத்திலே எங்களுக்காக வேண்டி துஆ கேட்ட நபி. நாங்கள் ஒவ்வொருவரும் சுவர்க்கம் போக வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசையோடு இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வானம் கொஞ்சம் இருளாகிவிட்டால் அல்லது மலையுடைய ஒரு நிலை வந்து விட்டால் அங்கும் இங்குமாக நடந்து திரிவார்கள். சுப்ஹானல்லாஹ். அக்பல வ அத்பர ஹதீஸ் வருகிறது. முன்னால் போவார்கள், பின்னால் வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் யா ரசூலல்லாஹ் முன்னால போறீங்க பின்னால வாரீங்க? ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று மட்டும் விளங்குகிறது. ஆனால் எனக்கு என்னென்று தெரியல யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள். தடமாறுகின்றீர்கள். சொன்னார்கள் அல்லவா, வானம் இருண்டிருக்கின்றது, மேகங்கள் ஒன்று சேர்ந்து விட்டன, பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான நிலை, ஏதோ ஒரு அனர்த்தம் இடம்பெற போகிறது என்ற அடையாளம். சுப்ஹானல்லாஹ். நாங்க சிரிச்சுக்கு திடுறோம். இன்றைக்கு கொஞ்சம் பேரை பார்த்தா முஸ்பாத்தி, இப்படி நிலவாண்டா ஒரு முஸ்பாத்தி எடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிச்சாங்க, கவலைப்பட்டாங்க, பயந்தாங்க. ஆயிஷா, பாருங்க ஆயிஷா, இப்படி ஒரு நிலை எனக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இது நனவாக இல்லாமல் கெடுதியாக வந்தால் என்ன ஆகுமோ என்று நினைத்தால் ரப்புடைய அந்த வலிமை, அவருடைய அந்த குதிரத்தை நினைக்கின்ற போது அச்சமாக இருக்கிறது ஆயிஷா. சுப்ஹானல்லாஹ். சில சந்தர்ப்பங்களில் ஹதீஸ்களில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருப்பதற்காக மஸ்ஜிதை நோக்கி சென்று வருவார்கள் என்கின்ற செய்தி கூட வருகிறது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அனர்த்தங்களின் போது அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தனது இயக்கத்தை அதிகப்படுத்தினார்கள் என்பது வரலாறு சகோதரர்களே. எனவே இப்படிப்பட்ட நிலைகள் தொடராக இருக்கலாம், அல்லது இன்றோடு முடியலாம். எப்படியாக இருந்தாலும் சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள் வருகின்ற போது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறான். இதனுடைய ஹிக்மத் எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ், உன்னை நாங்கள் வணங்குகின்றோம். யா அல்லாஹ், எங்களுக்கு இதை நலவாக தந்துவது என்று ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத் தருகிறது சகோதரர்களே. எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஹிக்மத்துகளை புரிந்து கொள்வோம். நல்ல மக்களாக வாழ்வோம். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். இந்த உலக வாழ்வில் சரியான முறையில் புரிந்து இன்ஷா அல்லாஹ் நல்லமல்கள் செய்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். முதலாவது குத்துபாவில் நீர் என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்கின்ற ஒரு அடிப்படையும், சில நேரங்களில் மனிதன் செய்கின்ற அல்லாஹ்வுக்கு புறமான செயற்பாடுகளின் மூலமாக அது ஆபத்தாக கூட அல்லாஹ் தந்துவிடலாம் என்கின்ற செய்தியையும் நாங்கள் பார்த்தோம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரண்டாவது குத்துபாவில் இது சம்பந்தமாக இப்படிப்பட்ட அனர்த்த காலங்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதனை சுருக்கமாக நான் நினைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஈமானிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மாற வேண்டும். அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முதலாவது விடயமாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த அனர்த்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அத்தகர்ருபு இலல்லாஹி தஆலா, ரப்புடைய நெருக்கத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் ரப்போடு நெருக்கமாகத்தான் இருக்கின்றோம். இப்போதும் ரப்போடு நாங்கள் நெருக்கமாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், அந்த நெருக்கத்தை நாங்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோடு எப்படி நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் நாங்கள் நெருக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லாத விடயங்களை நாங்கள் முற்படுத்தி நெருக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. குறிப்பாக தொழுகை விடயத்தில் ஒரு பேணல் உள்ள மக்களாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மாறினால், தொழுகையுடைய பண்பு என்ன, தொழுகையுடைய சிறப்பு என்ன? தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தீமையான விடயங்களில் இருந்து எங்களை தடுத்து விடும். அப்ப இந்த உலகத்தில் நாங்கள் தீமைகள் செய்யாமல் இருக்க பிரதான ஒரு ஆயுதம் தொழுகை. அப்ப தொழுகை விடயத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சரியான முறையில் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ஏனைய நெருக்கங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நாட்களாக இந்த அனர்த்தம் சம்பந்தமா பேசப்படும். இந்த சோசியல் மீடியாக்களை நாங்க பார்த்தோம். இன்றைய தொழுகை எப்படி? எங்களுடைய தொழுகை உண்மையில் ஒரு ஈமான உள்ளம் எப்ப என்ன செஞ்சிருக்க வேண்டும்? தொழுகை விடயத்தில் ஆகுதல் கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்க வேண்டும். இன்றைய சுபகு தொழுகையின் நிலைப்பாடு என்ன? உண்மையில் இமாம் ஜமாத்தோடு தொழுதோமா இல்லையா? சரி, சில நேரங்களில் மழை பெய்திருக்கலாம். இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கிறது வீடுகளை தொழுவதற்கு. உரிய நேரத்தில் நாங்கள் வீடுகளை தொழுதோமா? உள்ளத்தோடு பேச வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இதனை ஒரு மறுபக்கமாக எடுத்து ஒரு தண்டனையாக அல்லது ஆபத்தாக அதை தருகின்ற போது, அல்லது ஒரு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மௌத் வந்தால் நாங்கள் சுபகு தொழாத ஒரு மனிதனாக அல்லாஹை சந்திக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம் இது உருவாக்குற சகோதரர்களே. குறைந்தது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் லுஹர் தொழுகை 4 ரக்அத் அல்லது 2 ரக்அத் இந்த ஹுத்பாவை கேட்பதற்கு சமம். இந்த ஹுத்பாக்களுக்கு நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வருவதன் மூலமாக எங்களுடைய பெயர்கள் அல்லாஹ்விடத்தில் மொழியப்படுகிறது என்ற சிறப்பு, இவ்வளவு சிறப்புகளும் நன்மைகளும் இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகை, குறிப்பாக இந்த அனர்த்தம் சம்பந்தமாக பேசுகின்றார்களே, இந்த மௌத் வந்தால் இந்த மஸ்ஜிதுக்குள் வந்து நான் மௌத்தாக வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருப்பது இல்லையா? பல சகோதரர்கள், உண்மையில் சில சகோதரர்கள் இருப்பார்கள் ஏதோ தேவையோடு மிக முக்கியமான வேலைகள் இருந்திருக்கலாம். பல சகோதரர்கள் நேரங்களை வேஸ்ட் பண்ணுகின்ற, அதை அப்படியே புறம் தழுகின்ற நிலை இருக்கின்றது. சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறைந்தது இந்த அனர்த்தங்கள் இப்படி என்று அறிவிக்கப்படுகின்ற நிலைகளாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களை அல் குர்ஆன் அதிகம் ஓத வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பு எப்படி என்று சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, இன்றைய நாள் அல் குர்ஆனை நான் எந்த அளவு ஓதினேன்? சில நேரங்களில் நாங்கள் ஓதுகின்ற வசனங்கள், ஓதுகின்ற வாக்கியங்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றதோடு அதன் மூலமாக இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து நாங்கள் தப்பலாம் அல்லவா? அல்லாஹ் அக்பர். ஏன் சகோதரர்களே, குர்ஆனுடைய நிலைப்பாடு எப்படி? குறைந்தது இன்றைய நாள் நான் ஓதினா, என் வீட்டில் மனைவி ஓதினாளா, பிள்ளைகள் ஓதினார்களா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இன்னும் ஒரு பக்கம் சில சகோதரர்கள் கவலையாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை ஒரு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி? மனிதனுக்கு தேவையான பொருட்களை பதுக்கி வைப்பதும்,
மனிதனுக்கு தேவையான பொருட்களை திடீரென்று விலைகளை அதிகப்படுத்தி விற்பதுமான ஒரு ஒரு பிழையான ஒரு கோணத்தில் உலகத்தை மோகம் கொண்டு செய்கின்ற மக்களையும் பார்க்கின்றோம். சகோதரர்களை, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் ஒன்றுமில்லாத சகோதரர்களாக பெரும் பெரும் செல்வர்களாக இருந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் வீதிகளில் அவர்கள் உறங்கிய வரலாறு போட்டோக்களில் நாங்கள் பார்த்தோம். ஒரு சகோதரரை நான் பார்த்தேன், மிக வசதியான ஒருவர், எல்லோருமாக நான் நினைக்கின்றேன் சொகுசான வாகனத்துல தெரிஞ்சவர், நான் ஏசி ரூம்ல தூங்கின மனிதர். இந்த திக்வா இந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒன்றும் இல்லை, எல்லோரும் தூங்குவதை போல தெரு ஓரத்துல தூங்கின போட்டோக்கள் கூட நாங்க பார்த்தோம். இதுதான் லைஃப் சகோதரர்களே. எவ்வளவு நான் சேர்க்கலாம், நான் கொடுக்கணும். மக்களுக்கு எது தேவையோ அந்த தேவையான சந்தர்ப்பத்தில நாங்க சமூக சேவை செய்கின்ற மக்களாக நாம் மாறணும். இதுவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சகோதரர்களே. தொழுகை மட்டுமல்ல, இப்படி சமூக விடயங்களும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்னென்ன வழியில் நாம் இருக்கிறதோ அந்த வழிகளில் நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக மஸ்ஜிதில் நாங்கள் அதிகம் இருக்க வேண்டும் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது விடயமாக, இந்த காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். கட்டாயம் நாங்கள் மனனம் செய்ய வேண்டும். துஆக்கள் அல் குர்ஆன் மதரசாக்களில் ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு மட்டும், உலமாக்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று மொழிந்த ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் பாடமாக்க வேண்டும், கட்டாயம் சொல்ல வேண்டும். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த காலப்பகுதியில் சில துஆக்களை கற்றுத் தந்தார்கள். சும்மா சாதாரண துஆ அல்ல, அவருடைய ஒவ்வொரு அர்த்தங்களையும் நாங்கள் புரிந்தால் அழுகை வரும். சுப்ஹானல்லாஹ், உள்ளம் அப்படியே நொறுங்கிவிடும் சகோதரர்களே. மழை பெய்கின்றதா? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள ஒரு மழையாக தந்துவிடியா அல்லாஹ். சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது. மழை பெய்து முடிந்து விட்டதா? முகர்னா பிஃபலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம் மூலமாக கிடைத்த மழை என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். எங்களுடைய தேவைக்கு அதிகமாக மழை பெய்கிறதா? கடும் காட்டாக இருக்கிறதா? கஷ்டமாக இருக்கிறதா? அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இது ஆபத்தாக கண்டுவிடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு தேவையில்லை என்று இருந்தால் ஏதாவது வேறு பகுதிகளில் யா அல்லாஹ் அதை கொண்டு முடியா அல்லாஹ். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வாழாத காட்டு பகுதியிலும் மேட்டு பகுதியிலும் யா அல்லாஹ் கொண்டு முடியா அல்லாஹ், எங்களுக்கு ஆபத்தாக தந்து விடாயா அல்லாஹ் என்று கேட்டிருக்கிறார்கள். கடுமையாக காற்றடிக்கிறதா? யா அல்லாஹ் இந்த காற்றின் மூலமாக நலவைத்தாயா அல்லாஹ், கெடுதியை தந்து விடாது என்று துஆ கேட்டிருக்கிறார்கள். இந்த துஆவை நாங்கள் ஓதுகின்றோமா? இந்த துஆ எங்களுக்கு பாடமா? பாடம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, எழுதியாகுதல் அந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஈமான் உள்ள உள்ளம், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை நம்பி பயந்த உள்ள நிச்சயமாக ஓதும் சகோதரர்களே. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஓதுகின்ற மக்களாக இன்ஷா அல்லாஹ் மாறவோம் இன்ஷா அல்லாஹ். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயமாக சகோதரர்களே, சுத்தம் பேண வேண்டும். இஸ்லாம் சுத்தத்தை அதிகமாக வலியுறுத்துகின்றது. அதிகமாக இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயங்களில் மிக முதன்மையாக இருக்கின்ற விடயம் தொழுகையாக இருந்தாலும் wudu, சுத்தம். இப்படி சுத்தத்தை அதிகமாக இஸ்லாம் பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த மழை பெய்து முடிகின்ற இந்த காலப்பகுதியில் உயிர் கொல்லி நோய்கள் அதிகமாக பரவும் சகோதரர்களே. இதற்கு நாங்கள் உறுதியாக ஒரு போதும் இருந்துவிடக் கூடாது. பக்கத்து வீட்டில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு, மிக நெருக்கமாக இருக்கின்ற சகோதரர்கள், அவருடைய உயிர்கள் போகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் உருவாக்குகின்ற அசுத்தமான வீடுகளை வைத்திருக்கின்ற, அசுத்தமான வளவுகளை வைத்திருக்கின்ற மக்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் யார் என்றால் அவருடைய இல்லம், அவருடைய சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியாகும். எனவே நாங்கள் சுத்தம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இறுதியாக தேவையற்ற பயணங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிகள் அபாயம் என்று சொல்லப்பட்டிருந்தால்
அந்த பகுதிகளை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த போதனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் எடுத்து நடக்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு இறக்குகின்ற அல்லாஹ் இறக்குகின்ற இந்த நீர் ஒரு நிஅமத் உள்ள நீராக, ரஹ்மத் நிறைந்த நீராக, முபாரக் பரக்கத் நிறைந்த நீராக இருக்கும். அப்படி நாங்கள் அதற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இந்த உள்ளம் சொல்லுகின்ற விடயங்களை கேட்டு உலக ஆசையில் பேராசை பிடித்து இந்த உலகத்தில் நாங்கள் நடப்போமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக நெருக்கமாக இருக்கிறது, தூரம் கிடையாது என்கின்ற செய்தியை பதிவு செய்து, அன்புக்குரிய சகோதரர்களே, மவுத் என்பது நிச்சயமானது, கபருடைய வாழ்க்கை என்பது நிச்சயமானது, கபரில் எங்களை வைத்தால் கபரில் எங்களை நெருக்கும் என்பது நிச்சயமானது. நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் தஆலா எங்களை ஒன்று சேர்த்து எங்களிடத்தில் கேள்வி கேட்பது என்பது நிச்சயமானது. அதன் பிற்பாடு சுவர்க்கமா நரகமா என்று தீர்ப்பளிப்பதும் நிச்சயமானது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படி இந்த இடத்தில் ஒன்று கூடினமோ அதே போன்று அவருடைய சுவர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து எனது ஃபுத்வாவை முடித்துக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகிமுஸ் ஸலாம்.